ஹலோ. ஆமாம், ஒரு பேக்கேஜ் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணணுமா? அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் பற்றியா? ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி பேக்கேஜ் இப்போ வந்திருக்கு. ஸோ ஒரு ரீலோட் தான், ஒரு வருஷத்துக்கு அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணலாம். டேட்டா இருக்குது, கால்ஸ் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி பேக்கேஜும் இருக்குது. ஓகே, ஒரு மாதம் யூஸ் பண்ணுறதை விட ஒரு வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறணுமா? ஓகே, நான் இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ண தான் போகிறேன். அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு யார் பேக்கேஜ் கொடுத்துருக்கா, என்னென்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறலாம். சரி, அது எந்த பேக்கேஜ் அப்படின்னு வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு ரீலோட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து இப்போ ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேக்கேஜோ இல்லைனா வாய்ஸ் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது ஒரு 30 நாட்கள், 7 நாட்கள், 21 நாட்கள், இல்லைனா மிஞ்சி போனால் நம்மளுக்கு 90 நாட்கள், 180 நாட்களுக்கு கூட பேக்கேஜஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ்ல நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து அன்லிமிட்டடா அக்சஸ் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ரீலோட் பண்றதை விட இந்த ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவேட் பண்ற பேக்கேஜ் அப்படிங்கிறது லாபமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் நம்மளுக்கு புது பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புதுவிதமான பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாளாக நம்ம ஆக்டிவேட் பண்ற பேக்கேஜஸ் ஒரு மாதம் வேலிடிட்டி பீரியட் இருக்கும், இல்லைனா ஒரு 90 நாட்கள், இல்லைனா 180 நாட்கள் வேலிடிட்டி பீரியட் இருக்க பேக்கேஜஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 360 நாட்கள் வந்து வேலிடிட்டி பீரியட் இருக்க பேக்கேஜ் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரீலோட் பண்ணா இந்த பேக்கேஜ் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி 3 பேக்கேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹச் நிறுவனத்தில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹச் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் லோட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 விதமான பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த 3 விதமான பேக்கேஜஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான விஷயங்கள், பெனிஃபிட்ஸான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு 3 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பேக்கேஜஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற ரீலோடை விட இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவுமே லாபமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால ஹச் நிறுவனம் கொண்டு வந்திருக்க இந்த ஒன் லோட் அப்படிங்கிற பேக்கேஜில் 3 பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த 3 பேக்கேஜஸ்லையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டாகவே பேக்கேஜஸில் கொடுத்துருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2499 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 360 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடோட தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதிரி தான், ஒரு 5 நாட்கள் கூடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ஆகியிருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு வருஷம் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பேக்கேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனுவலான பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். அதுல 120 GB வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அப்படின்னா 6000 நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான். இது ஒரு மாதத்துக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 10 GB எனி டைம் டேட்டா வந்து கிடைக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்க சோஷியல் மீடியா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டாப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகியிருக்க சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கிற எனி நெட்வொர்க் கால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 500 நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 6000 நிமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 12ஆல் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 500 நிமிடங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கிற டேட்டா அண்ட் கால்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட இதில் பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஓவர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல அதில் அடுத்த மாதம் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா எனி டைம் டேட்டா 30 GB வரையும் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 மினிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம வந்து இதுல இருக்க பேசிக் பேக்கேஜ் தான் 2499 ரூபாய்க்கு கொடுத்திருக்க பேக்கேஜ். இது ஒரு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த அளவு டேட்டா தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா 2499 ரூபா தான் போகும். ஸோ ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக அந்த பேக்கேஜில் விலை 1000 ரூபீஸ் இருக்குன்னா 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். பட் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாபம் வந்து இருக்கு. இதுதான் நம்ம ஹச்ல கொடுத்துருக்க முதல் பேக்கேஜா பார்க்கறது. இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதா இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 8,999 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் ஓரளவு விலை அதிகமான பேக்கேஜாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஆனுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 360 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 360 ஜிபி அப்படின்னு பார்த்தோம்னா எனி டைம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்லிமிடெட் சோஷியல் மீடியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்லிமிடெட் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா 9 அப்ளிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 9 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், டிக்டாக், யூடியூப், டெலிகிராம், வைபர், ஐஎம்ஓ இந்த 9 அப்ளிகேஷனை தான் நம்மளுக்கு வந்து இதில் நான் ஸ்டாப்பாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேக்கேஜில் பார்த்தோம்னா லிமிட் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஒரு வருஷம் உங்களுக்கு அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 8,999 ரூபா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டான பேக்கேஜாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் இதில் மந்த்லியாக கிடைக்கிற பெனிஃபிட் இதில் மந்த்லியாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி டேட்டா ஒரு மாதத்துக்கு 30 ஜிபி வந்து கிடைக்கும். இந்த 30 ஜிபியோட பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்டாப்பாக 9 அப்ளிகேஷன் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனி நெட்வொர்க் கால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரோலோவோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனி டைம் டேட்டா 60 ஜிபியை உங்களுக்கு அடுத்த மாதம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸர், ஓரளவு நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேக்கேஜாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இதையும் விட பேக்கேஜ் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூணாவது ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 14,999 ரூபா. இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹெவி யூஸர், அது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பேக்கேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப் டேட்டா எவ்வளோ வேணாலும் டேட்டா யூஸ் பண்ணலாம். வாய்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் பேசுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் டோட்டலி வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் பேக்கேஜாக கிடைக்கும். டேட்டாவாக இருந்தாலும் சரி, கால்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இதில் கிடைக்கும். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ரீலோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லைன்னா ஹச்ல செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜஸ் ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமராக இருக்கிறீங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த பேக்கேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னா FUP வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபேர் யூசேஜ் பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 360p அப்படிங்கிற வீடியோ ரெசல்யூஷனில் தான் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே 14,999 ரூபா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா 720p அப்படிங்கிற வீடியோ ரெசல்யூஷனில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான புது ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நிறுவனங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 1 இயருக்கான பேக்கேஜஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நிறுவனங்களும் இந்த மாதிரி பேக்கேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு பெனிஃபிட்டான விஷயமா தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு நம்ம மறுபடியும் ரீலோட் பண்ணவே தேவைப்படாது. மறந்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரீலோட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் ரீலோட் போடணும் அப்படிங்கிற தேவை வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட பிரைஸ் ரேஞ்ச் தான். இந்த பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2,499 ரூபா பேக்கேஜ் வந்து ஓரளவு விலை குறைவான பேக்கேஜாக தெரியும். பட் அதுக்கடுத்து இருக்கிற 8,999 ரூபா பேக்கேஜ் கொஞ்சம் விலை அதிகமான பேக்கேஜாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீலோட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து இந்த அளவு தொகையை வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக கையில் காசு இருக்கணும். ஸோ அதனால இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்க நல்ல விஷயங்கள் மாதிரியே தான் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு தடவை நீங்கள் இந்த அளவு பெரிய அமௌண்ட்டை ரீலோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் காசு இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜில் நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைனா ஹச்ல வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு புது பேக்கேஜை பற்றி தான் பார்த்துருந்தோம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.
Doctor.